அறிவுச்சூழல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர், மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இள புகழேந்தி அவர்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. இப்போ ஒன்றிய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை இன்றைக்கு பேசு பொருளாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைச்சர் மாண்புமிகு மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் புதிய கல்விக் கொள்கையை கண்டித்து எதிர்த்து மத யானை என்ற ஒரு நூலை எழுதி சென்னையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த நூலை வெளியிட்டிருக்கிறாங்க. பெரியார் திடலையும் தமிழக தலைவர் ஆசிரியர்கள் அந்த நூலை அறிமுகப்படுத்தி பேசியிருக்கிறார். அது தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடைபெறுகிறது. அண்மையில் தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் அந்த மத யானை நூல் அறிமுக விழா நடைபெற்றிருக்கிறது. இது அதனுடைய நோக்கமாக கல்வியை பரவலாக்குவதா அல்லது கல்வி உரிமையை பறிப்பதா என்ற கேள்வியிலே பல கல்வியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். உங்களுடைய பார்வை? தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில், அதாவது NEP 2020 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 என்ற பெயரில் அவர்கள் வெளியிட்டிருக்கிற RSS கொள்கை, சாவர்கரின் கொள்கைகள், சங் பரிவார் அமைப்பினுடைய நிலைப்பாடுகள், இவைகளுக்கெல்லாம் உயிரூட்டணும்னா எங்க கைய வைக்கணும்னா குழந்தைகளிடம் நச்சு கருத்துக்களை விதைப்பது, நஞ்சு போடுவது, அதுதான் உண்மை அப்படின்னு அந்த குழந்தைங்களை நினைக்க வச்சு ஒரு சமூகத்தினுடைய சமுதாயத்தினுடைய புரட்சிகரமான சமூக சீர்திருத்தத்தையே அழிப்பது என்பதுதான் இந்த NEP 2020. இது குறித்து அற்புதமாக மத யானை என்ற நூலில் மிகச் சிறப்பாக நம்முடைய மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர், எனது பாசத்திற்குரிய அன்பு இளவல் மகேஷ், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அழகா போட்டிருக்கார். 2 வரிகளில் அதை குறிப்பிட்டு காட்டணும்னா, தேசிய கல்விக் கொள்கை 2020 என்ற பெயரில் மதவாதிகளால் தமிழ்நாட்டிற்குள் அனுப்பி வைக்கப்பட்ட மத யானைதான் இந்த NEP 2020. மதவாதிகளால் அனுப்பி வைக்கப்பட்ட மத யானைதான் இந்த கொள்கை. இந்த 2 வரியில மிக அழகாக ஒரு பெரிய கருத்தாயத்தை உள்ள வச்சிருக்காங்க. அதனுடைய ஒவ்வொரு பிரிவாக எடுத்து விவாதம் பண்ணாலும் சரி, பார்த்தாலும் சரி, தமிழ்நாட்டில் தமிழர்கள் என்பது மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டம் முழுவதுமே நாசமாக்குகின்ற வேளையில் பிஜேபி சங் பரிவார் கூட்டம் இறங்கி இருக்கிறது என்பதற்கு இந்த தேசிய கொள்கை, கல்விக் கொள்கை, அதுல போய் 3வது, 5வது, 8வது, 10வதுக்கெல்லாம் நுழைவு தேர்வான், என்ட்ரன்ஸ் எக்ஸாம். நம்ம 3வது படிக்கிற குழந்தை 4வதுக்கு அனுப்புவான். 4வதுக்கு இது நுழைவு, இதான் நுழைவு தேர்வு. அதுல இந்த பாவி பயல்கள் இன்னொன்னு செய்யறது என்னன்னா, ஒரு முறை எழுதி பயிலாயிட்டா ஒரு குழந்தை, ஒரு 5வதுல ஒரு சிறுவன் எழுதி பயிலாயிட்டா, அடுத்த முறை ஒரு தடவை எழுதலாம், அதுலயும் பயிலாயிட்டா தொடர்ந்து அவர்கள் படிப்பு கிடையாது, அவர்கள் தொழிலுக்கு போயிடலாம். ஏதாவது அவங்க வீட்டுல செய்யற, அவங்க அப்பன் செஞ்ச தொழிலு, அவங்க வீட்டுல செஞ்ச தொழில், எங்கேயாவது கடைக்கு வேலைக்கு போய்க்கலாம், படிப்பு கிடையாது. அப்போ இடைநின்றதை ஊக்கப்படுத்துவதற்காக இந்த நுழைவுத் தேர்வு என்ற கொடுமையை கொண்டு வர 1835 தான் மெகாலயாவினுடைய கல்வி திட்டம் வருது. மெகாலய கல்வி திட்டம் வரும்பொழுது அதுக்கு முந்தி பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம், இந்த திண்ண பள்ளிக்கூடம், இந்த குருகுலம், இப்படி எல்லாம் வச்சுக்கின்னு ஆடிக்கிட்டு இருந்தானுங்க. அதை படிக்கிறதுக்கு அவங்கதான் முன்னேறிய வகுப்பார் தான் இப்படி எல்லாம் வைத்து கொண்டிருந்த காலத்துல, அதனாலதான் இவனுங்க அதையும் கடுமையா எதிர்த்து இன்னைக்கும் பேசுவானுங்க. மெக்காலே வந்தது 1835 மார்ச் மாசம் 7ஆம் தேதி. இப்படி மொழி பிரச்சனைகள் நிறைய இருக்கிறதுனால இந்தியா முழுவதும் ஆங்கிலம் சொல்லித்தரப்படும் பள்ளிக்கூடங்களில்னு உத்தரவு போட்டது மார்ச் 7, 1835. அப்ப யார் கொண்டு வந்தது? வில்லியம் பெண்டிங் பிரபு தான் அந்த ஆணை அடைகிறார். பெண்டிங் பிரபு யாரு? அதெல்லாம் கூட தமிழ் இசைலாம் தெரிஞ்சுக்கணும். சதி திட்டத்தை ஒழித்தவர். சதினா என்ன? உடன்கட்டை ஏறு. கணவன் செத்த உடனே அப்படியே மனைவி கை காலை கட்டி நெருப்புல தூக்கி போட்டுணுன்றதான் RSS, சங் பரிவார், பிஜேபி. அத உடைத்து தூளாக்கி சட்டத்தை கொண்டு வந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. அவர் தான் இந்தியா உள்ளார நல்ல கல்வி வரணும்,
ஏன்னா இது அங்கங்க பிரிஞ்சு கிடக்குதுன்னு சொல்லி ஆங்கிலத்தை 1835 அறிமுகப்படுத்தி மெக்காலே கல்விக் கொள்கை வந்தது. அதுலதான் நாமெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். இப்ப அப்படி படிச்சுக்கிட்டு இருந்து எல்லா நல்ல அறிவாளிகள் தான். உலக அளவுல இன்னைக்கு இந்திய துணைக்கண்டத்துல இருந்து எல்லாரும் போறோம். இன்னும் கேட்டீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்களின் இருமொழி கொள்கை, தாய்மொழி என்பது யாருடைய தாய்மொழியாக இருந்தாலும் தாய்மொழி என்பதுதான் சிந்தனை தோன்றும், அதுதான் தாய்மொழி. அந்த தாய்மொழி சிந்தனைக்கும் உலக தொடர்பிற்கு ஆங்கிலம். என்ன இங்கிலீஷ் இருந்தாதான் அறிவியல் வருது, சயின்ஸ் வருது, இன்றைக்கு கண்டுபிடிப்புகள் அந்தந்த மொழிகளில் வரலாம், அது கூட ஆங்கிலப்படுத்தப்படுது. ஆக ஆங்கிலம் என்பது ஒரு நாட்டினுடைய மொழி அல்ல, உலக பொதுமொழின்னு அண்ணா சொன்னார். அந்த உலக பொதுமொழி நமக்கு இருக்கு, இந்த பக்கம் தாய்மொழி தமிழ் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துல செய்யலான்ட்டு அண்ணா போட்ட உத்தரவுல இப்ப நம்ம கல்வி கூடங்கள் இயங்குது. என்ன குறை இருந்து ஏதாவது பாதிப்பு இருந்து சொன்னா பேசலாம். ஆனால் எதுவும் இல்லாத நேரத்துல மிகப்பெரிய குறைபாடு உடைய புதிய கல்வி திட்டம் என்ற பெயரில் ஒரு அநியாயத்தை கொண்டு வருவதற்கு ஒன்றிய அரசு முடிவு செய்கிறது. நம்முடைய அரசு, திராவிட மாடல் அரசு கடுமையாக கண்டித்து எதிர்த்துட்டோம். இங்க இருக்கிற நம்ம தலைவர், தமிழ் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களெல்லாம் மிகப்பெரிய போராட்டங்களை செய்தார். இன்னும் தமிழ்நாட்டின் கல்வித்துறையில அக்கறை உள்ள அத்தனை பேருமே போராடினாங்க. எதையும் நாங்க இங்க அலோவ் பண்ண மாட்டோம். 2012 கோடி நம்முடைய கல்வித்துறைக்கு வர வேண்டிய பணத்தை மோடி நிறுத்தி வச்சிருக்கிறார். நாங்கள் சொல்லி இருக்கிற இந்த கல்விக் கொள்கையில் கையெழுத்தை போட்டு விடுங்கள், கையெழுத்தை போட்டால் உங்களுக்கு உடனடியாக 2000 கோடி தரப்படணும்னு அடிச்சாரு திராவிட மாடல் முதல்வர் எங்க தலைவர் தளபதி. தெளிவா 2000 கோடியில நீ 10,000 கோடி கொடுத்தா கூட நாங்க கையெழுத்து போட மாட்டோம். நாங்க எங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறது பாக்குறோம். உன்னிடம் கொடுத்து அவர்களுடைய கல்வியை நாசப்படுத்த நாங்கள் தயாராக இல்லை. உன் பணமே வராவிட்டாலும் பரவாயில்ல, நாங்க இருப்பதை கொண்டு சிறப்புடன் இருப்போம்னு அடிச்சாரு மூஞ்சி மேல. எதுக்கு இதையெல்லாம் இந்த இதுல சொல்றோம்னா, ஒரு கல்வி திட்டம் என்ற பெயர்ல இவர்கள் கொண்டு வருவது. இப்ப 8வதுல என்ன பண்ணிட்டானுங்க, யூபி யோகி என்ன, அந்த யோகி என்ன பண்ணுது, இப்ப 8வதுல இருந்து யூபிலையும் குஜராத்லயும் என்ன சொல்றாங்க தெரியுமா, அக்பர், பாபர், அவுரங்கசீப் இவர்களெல்லாம் சர்வாதிகாரி கொடுமைக்காரர்கள். அங்கதான் அக்பரோட தான் இவனுடைய முன்னோர்கள் தான் நெருக்கமா இருந்தாங்கன்றது வரலாற்று குறிப்பில் இருக்கு. அவர் தான் சுபீசம் அப்படின்ற ஒண்ணு கொண்டு வந்தார். அந்த சுபீசம் என்பது அனைத்து சமயத்தை சேர்ந்தவர்களும் சமமாக இருக்கணும்ன்றதுதான் சுபீசம். அந்த சுபீசமும் அவருடைய ஆட்சியில் கொண்டு வந்தது அந்த பேரு. அந்த நிலையில் இருந்து இவர்கள் சொன்ன அத்தனை பேருடைய காலத்திலும் ஐதர் அலியாக இருந்தாலும் சரி, திப்பு சுல்தானாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாரும் கொடுமையாக அவர்களை பார்க்கிறாங்க. அவர்கள் தான் இந்த திப்பு சுல்தான், ஐதர் அலி வெள்ளையரை எதிர்த்து போராடி களத்திலேயே இறந்தவர் திப்பு சுல்தான். அவருடைய ஆட்சி காலத்திலலாம் கோயில்களை பாதுகாக்க குழு அமைச்சு, அந்த குழுவின் மூலமாக இன்றைக்கு இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான கோயில்கள் பாதுகாப்பாக இருந்தன. விருப்பப்பட்டவர்கள் விருப்பப்பட்ட சமயத்தில் இருந்தார்கள். இதையெல்லாம் மறைச்சிட்டு வெறி பிடிச்சி கண்ணை மறைக்கின்ற மதவெறியின் காரணமாக எதை பார்த்தாலும் மத பார்வை, எப்படி பேசினாலும் மத பேச்சு என்று பேசி இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கை என்ற ஒன்றை கொண்டு வந்து, அதாவது உங்களை ஏமாத்துறதுக்கு 1வதுல இருந்து 5வது வரைக்கும் நீங்க இந்தியை கட்டாயமாக படிக்க வேண்டும். மராட்டியத்துல எந்த மராட்டியம் இவர்களெல்லாம் முதல்ல குதிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ இந்துத்துவான்னு, அந்த மராட்டியம் திராவிட மாடல் கொள்கையை கொடியை தூக்கி பிடிக்கிற மாதிரி எங்களுக்கு இருமொழிதான், எங்கள் தாய்மொழியை அழிச்சிட்டீங்க, மராட்டியத்தை ஒழிச்சிட்டீங்க, நாங்க தேவையே இல்லை, எங்களுக்கு மராட்டியமும் ஆங்கிலமும் போதும், நீ 3வது மொழியும் சொல்லி இந்தியை கொடுக்க வேண்டாம். பெரும் போராட்டம். அதனுடைய வெறும் வேகத்தை பார்த்துட்டு அந்த சட்டம் திரும்ப வாங்கிடுச்சு பிஜேபி அரசு. ஆக நம்முடைய இருமொழி கொள்கை என்பது சிறப்பாக இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கும்போது எதுக்கு புதிய கல்விக் கொள்கை இந்த பேர்ல பழைய கொடுமையை கொண்டு இங்க பூச பாக்குறீங்க? நடக்கவே நடக்காது. இதன் உள்ளே அனுமதிக்கவே முடியாது என்பதுதான் நம்ம அரசினுடைய பார்வை. கொள்கை என்பது நீண்ட நெடுங்காலிய திராவிட இயக்க கொள்கை. கோட்சே படத்தை பெருசா போட்டு தியாகி கோட்சே, மாவீரன் கோட்சே, உத்தம காந்தியடிகள் என்பவர்
மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மத கலவரங்களை எல்லாம் உருவாக்கி கொடுமைப்படுத்தினார். ஆகவே வேறு வழி இல்லாமல் அவரை சுட வேண்டிய கட்டாயம் கோட்சேவுக்கு வந்து விட்டது. கோட்சேவை தூக்கில் போட்டார்கள். ஆனால் கோட்சேவை நாம் வணங்க வேண்டும், அவர்தான் வீரர் இப்படின்னு ஒரு பக்கத்துக்கு பாடம் எழுதி அவர் கோட்சே அவன் படத்தையும் போட்டு படிக்க வைப்பானுங்க இந்த பிஜேபி சங் பரிவார் காரணங்க. குடும்ப தொழிலை பார்த்து குலக்கல்வியை வளர்ப்பதற்கு நீண்ட நெடுங்காலமாக தந்தை பெரியார் அவர்கள் போராடி உடைத்து தூளாக்கிய அந்த குலக்கல்வி முறையை மீண்டும் கொண்டு வர்றதுக்கு அரசின் சட்டபூர்வமாகவே புதிய கல்விக் கொள்கையா. எதுக்காக சொல்றோம்னா சுந்தரகாண்டத்துல 3வது அத்தியாயத்துல அவன் தெளிவா சொல்றான் சார், பெண்கள், சூத்திரர்கள், விலங்குகள், விலங்குகளோட சேர்க்கிறான், சூத்திரர்கள், விலங்குகள் இப்படிப்பட்ட நபர்கள் அருகில் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பது மிக முக்கியமான ஒன்று. இவர்களுக்கு கல்வியோ மற்றதையோ எதையும் கற்றுத்தரக்கூடாது, இவர்கள் தனியாக இருக்க வேண்டும். இதான் 3வது சுந்தர அத்தியாயத்துல வருது. புதிய கல்விக் கொள்கையை ஆதரிக்கின்ற யாராக இருந்தாலும் அவர்கள் வர்ணாசிரமவாதிகள், பிராமண அடிமைகள். அதைத்தான் நம்ம சொல்ல முடியும். நீங்க குறிப்பிட்டபடி மெக்காலே பத்தி குறிப்பிட்டீங்க. மெக்காலே முதல்ல நம்ம இந்திய நாட்டு மக்களுக்கு அதாவது கல்வியை தருவதற்கு முன் வந்தார். அதற்கு முன்னால கல்வி உரிமைகள் பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு மறுக்கப்பட்டன. இந்த மெக்காலே வந்ததுக்கு பிற்பாடுதான் மக்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும், அந்த ஆங்கில வழியில கொடுக்க வேண்டும் என்று கொண்டு வந்த அடிப்படையில இந்தியா முழுக்கையும் கல்வி பரவலாகியது. இதை தொடர்ந்து இப்போது ஏற்கனவே ஆண்டாண்டு காலமாக எப்படி பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டதோ அதே போன்ற இந்த NEP என்று சொல்லக்கூடிய நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கையையும் மக்களுக்கு கல்வி மறுப்பதற்காகவே கொண்டு வந்திருக்க கொள்கையாகவே இது இருக்கிறது. ஏற்கனவே சொன்னதை போல 3ஆம் வகுப்புல ஒரு அரசு பொதுத் தேர்வு, 5ஆம் வகுப்புல ஒரு அரசு பொதுத் தேர்வு, 8ஆம் வகுப்புல ஒரு அரசு தேர்வு, மீண்டும் 10ஆம் வகுப்புல ஒரு பொதுத் தேர்வு, 11ல 1, 12ல 1 என்று தேர்வுகள், அரசு தேர்வுகள் நடக்கிற போது மாணவர்கள் அங்க அதுல எதிர்கொள்ள முடியாமல் பின்தங்குவதும், இடைநிற்றல் வருவதும், தேர்வில் தோல்வியடைகிற போது நிச்சயமாக கல்விச்சாலைக்கு செல்ல மாட்டாங்க. ஒரு படிப்பில் நின்று வேறு அதோட அவருடைய படிப்பு முடிந்துவிடும். படிப்பை குறைப்பதற்காக, இந்திய மக்களுடைய படிப்பை பாழ்படுத்துவதற்காக வந்திருக்க கொள்கை என்று இது மிகப்பெரிய அளவுக்கு கல்வியாளர்களால் விமர்சனம் செய்யப்படுகிறது. ஒரு அரசு எவ்வாறு தன்னுடைய குடிமக்களுக்கு, பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் என்பது உரிமை. காங்கிரஸ் அரசாட்சியில் இருந்த போது கல்வி உரிமை சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதுல கட்டாயமாக கல்வி கட்டாயமாக்கப்பட்டது. ஆனால் இதுல எப்போது வேண்டுமானாலும் படிக்கலாம், எப்போது வேண்டுமானாலும் நீங்கிக் கொள்ளலாம் என்ற அளவுக்கு மல்டிபிள் என்ட்ரி, மல்டிபிள் எக்ஸிட் என்று சொல்கிறார்கள். கல்லூரியில 3 ஆண்டு பட்டப்படிப்பு என்று சொல்கிற போது 1ஆம் ஆண்டு படிக்கலாம், பிடிக்கலையா விலகிக் கொள்ளலாம், அப்புறம் 2 ஆண்டு கழிச்சு எங்க நின்னாங்களோ அதுல இருந்து தொடரலாம் என்று சொல்வது மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பது ஆவலை குறைப்பதற்கும், அவர்கள் வெளியிலே போயிட்டு ஒரு தொழிலை கற்றுக்கொண்டால் மீண்டும் அவர்கள் கல்விக்கு தொடர்வதற்கான வாய்ப்பே இருக்காது, நடைமுறையில் இந்த வாய்ப்பே இருக்காது. எனவே பள்ளியினுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குலைப்பதற்காகத்தான் இந்த மல்டிபிள் என்ட்ரி, மல்டிபிள் எக்ஸிட் என்ற சட்டம் நிச்சயமாக பயன்படும். ஒரு பள்ளியில, ஒரு கல்லூரியில 3 ஆண்டு பட்டப்படிப்புக்கு செல்வர்கள் 3 ஆண்டு பட்டப்படிப்பை முடித்து வெளியில வந்தால்தான் அடுத்த ஒரு வேலைக்கோ அடுத்த ஒரு வாய்ப்புக்கோ அவர்கள் போக முடியும். அதே போல போஸ்ட் கிராஜுவேட் முதுகலை படிப்புக்கு போகிறப்ப 2 ஆண்டுகளும் தொடர்ந்து அதை படித்து முடித்தால்தான் அந்த டிகிரி பட்டப்படிப்பை முடிக்க முடியும், அதற்கு பின்னால வேலை வாய்ப்புக்கும் போக முடியும். எனவே மாணவர்கள் தொடர்ந்து படிப்பை ஊக்கப்படுத்துவதற்காகத்தான் அரசாங்கம் திட்டங்களை வகுக்க வேண்டும் தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்குவது என்பது அவர்கள் கல்லூரியிலே படிப்பை தொடர முடியாத ஒரு நிலையைத்தான் உருவாக்கும் என்பது எல்லோருக்குமே வெளிப்படையாக தெரிந்த உண்மைதான். அரசாங்கத்துக்கு தெரியுமா தெரியாதா என்றால் நிச்சயமாக தெரியும். தெரிந்துதான் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் என்றுதான் கல்வியாளர்கள் பார்க்கிறார்கள். இதை எப்படி ஒரு அனுமதிப்பது? இப்ப தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று தெளிவாக அறிவித்து விட்டார்கள். எனவே அதனுடைய தாக்கம் தமிழ்நாடு மக்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை என்றால் கூட மற்ற வடநாடுகள்ல இதனை தெரியாத, படிப்பறிவு குறைவாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் இதனுடைய தாக்கம் இந்த கொஞ்சம் நாட்களுக்கு பிற்பாடுதான் தெரிய வரும் என்றாலும் கூட இன்று தெளிவாக இன்னைக்கு மராட்டியத்துல மொழியையும் திணிக்கிறார்கள். இந்த மொழியை திணிச்சு ஏற்கனவே பிஜேபியும் சிவசேனா இயக்கமும் பல ஆண்டுகளாக ஒன்றாக கைகோர்த்து அரசியல் என்ற போது அவர்கள் ஒன்றாகவே இந்துத்துவ கொள்கையை ஏற்றிருந்தாலும் கூட சிவசேனா கட்சியினர் இன்றைக்கு
இந்தி மொழியை அங்க கட்டாயப்படுத்தி திணித்ததன் மூலமாக இன்றைக்கு மராட்டியில முழுமையாக இந்தி மாநிலமாக தோன்றுகிறது. ஆனால் அந்த மராட்டிய மொழி பேசக்கூடிய மக்கள் மிகுந்த ஒரு மாநிலம். இன்றைக்கு அவர்கள் இந்தியை எதிர்த்து தமிழ்நாடை பின்பற்றி, தமிழ்நாடு வழிகாட்டுகிறது, தமிழ்நாடு என்று மொழி உரிமையில அவர்கள் பாதுகாப்பாக 2 தமிழை காப்பாற்றிக் கொண்டார்கள். இன்றைக்கு நீங்கள் மராட்டி மொழியை அழிக்கிறீர்கள் என்று சொல்லி இந்தியை ஏற்க மாட்டோம், இந்தியை கட்டாயப்படுத்தி இப்போது பிஜேபி அரசு உத்தரவு போட்ட போது கட்டாயமாக எதிர்த்து அவர்கள் ஓரணியில 2 எதிர்த்தன் விளைவாக இன்றைக்கு பிஜேபி ஆளும் மாநிலத்திலேயே, மராட்டிய மாநிலத்திலேயே பிஜேபி ஆட்சியினுடைய முதலமைச்சரை அவர்கள் போட்ட அந்த புதிய கல்விக் கொள்கையின் திட்டத்தின் கீழே பள்ளியில, அதாவது துவக்க பள்ளியிலிருந்து 1வது முதல் 5ஆம் வகுப்பு வரை கல்வி இந்தி மொழி கட்டாயம் என்ற ஆணையை வாபஸ் பெற்றிருப்பது பெரிய அளவுக்கு அவர்கள் பிஜேபி அவர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள், தோல்வியடைந்திருக்கிறார்கள் என்று ஓரளவு கருதப்பட்டாலும் கூட அவர்கள் பின்வாங்குகிறார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர தொடர்ந்து அவர்கள் திணிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவார்கள். மராட்டியம் இன்றைக்கு தமிழ்நாடை பின்பற்றி அவருடைய மொழியை காப்பாற்றும் முயற்சியில் வெற்றி அடைந்திருக்கிறது. இது எந்த அளவுக்கு மற்ற மாநிலங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது போக போகத்தான் தெரியும். இன்னும் இதுல வேலைவாய்ப்புல கல்வி இருந்தால்தான் வேலைவாய்ப்புக்கு போக முடியும். கல்வியே அவர்கள் பறிக்கிற போது கல்வி உரிமையும் சேர்த்து வேலைவாய்ப்பு உரிமையும் அவர்கள் பறிக்கிறார்கள் என்றுதான் தெரிகிறது. இந்த தற்போது வந்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்களின்படி மண்டல் கமிஷன் அறிக்கையில ஓபிசி இதர பிற்பட்டோர் பிரிவுக்கு 27% மத்திய அரசு பணியிலே, ஒன்றிய அரசு பணியிலே இடஒதுக்கீடு வழங்கி திரு விபி சிங் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது அவர்கள் அந்த ஆணையை வெளியிட்டதனாலே அவருடைய ஆட்சியை இழந்தார். அந்த 27% இடஒதுக்கீடை கூட இதர பிற்பட்டோர் பிரிவுக்கு இப்போது இருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி கூட்டணி அரசு வழங்கவில்லை என்று இப்போது தெரிய வந்திருக்கிறது. அதையும் அவர்கள் பிற்படுத்தப்பட்டவருக்கும் எதிரியாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, பட்டியலிட சமுதாயத்தினருக்கும் எதிரியா இருக்கிறார்கள். அந்த அவர்களுக்கு வழங்கப்பட்டக்கூடிய இடஒதுக்கீடையும் அவர்கள் வழங்குவதற்கு தயாராக இல்லை என்று தெரிகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த பிஜேபி அரசு யாருக்கான அரசு? சமஸ்கிருதத்துக்கான அரசு, உயர்ஜாதிக்கான அரசு என்று தெளிவாக தெரிகிறது என்றுதான் கல்வியாளர் கருதுகிறார். நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? தெளிவாக, விளக்கமாக, ரொம்ப அழகாக, அருமையாக சொல்லியிருக்கீங்க. அதுல என்னுடைய பார்வை என்பது ரொம்ப சுருக்கமாக நான் என்ன நினைக்கிறேன், இந்த கல்வியில் இடைநின்றல் இருக்கு இல்லையா? இப்ப ஸ்கூல்ல 3வது 5வது 8வது சொல்றோம், முதல் தடவை பரீட்சை எழுதுங்க, நம்ம குழந்தை 3வது குழந்தை வந்து எழுதி போச்சு, 2வது தடவை எழுதுறது மறுபடியும் போயிடுச்சுன்னா 2 முறைகளுக்கு மேல் அந்த தேர்வு எழுதக்கூடாது. அது அவன் சட்டத்தில் இருக்கு, அதை மறந்துடக்கூடாது. 2 தடவைக்கு மேல் நீங்க பயிலாட்டீங்கன்னா திரும்ப மேல் படிப்பு கல்விக்கு அனுமதி கிடையாது சட்டப்படி. அப்ப இயற்கையாகவே 5வதே அவுட்டு, 8வதே அவுட்டு, 3வதே அவுட்னா இடைநின்றல் அதிகரிக்கும். இடைநின்றல் அதிகரிக்க செய்வது பிஜேபிக்கு தெரியாது என்பது தெரிந்து செய்கின்ற வேலை. ஏன் தெரிஞ்சு செய்யலாம்? அதான் சனாதனம். இதைத்தான் தந்தை பெரியார், இதைத்தான் நம்முடைய தலைவர்கள், நம்முடைய இயக்கம் மிக தெளிவாக, பிஜேபி என்பது பாசிஸ்டுகள், எச்சரிக்கையா இருக்கணும். சும்மா இதை நான் இப்படி வந்துட்டேன் அப்படி வந்துட்டேன்னு சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்பிக்கிட்டுலாம் இருக்காதீங்கன்றதுக்கு இது ஒரு ஆதாரமா சொல்லலாம். இப்ப டிகிரிக்கு சொல்றீங்க, கல்லூரியில் சேர்கிறவர்கள் அவர்களுக்கு வந்து தொடர்ந்து படிக்கணும்னு இல்ல. ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாரு, அப்புறம் வெளியில வந்துட்டு வேலைக்கு போறாரு, எல்லாம் செய்யறாரு, திரும்ப ஒரு வந்து செகண்ட் இயர் படிக்கலாம். அதெல்லாம் நாங்க ஒண்ணும் படிப்பு நிறுத்தணும்னு சொல்லலீங்க. யாரு இதெல்லாம் இந்த எச் ராஜா போன்ற ஆட்கள் கத்துறது, நாங்க ஒண்ணும் சொல்லல, படிங்கன்னு தான் சொல்றோம். நீங்க அப்புறம் எப்ப வேணா வாங்க, 2வது செகண்ட் இயர் வாங்க, தேர்ட் இயர் வாங்க, நீங்க போய் வேலையை பார்த்துட்டு தொழிலை பார்த்துட்டு கூட வாங்க, நாங்க வாய்ப்பு கொடுக்குறோம் பாத்தீங்களா என்று மேல அப்படியே கலர்ஃபுல்லா கலர் அடிச்சு நம்மளை ஏமாத்துவான். உண்மை நிலைமை என்ன தெரியுங்களா? இது அவனுக்கே தெரியும். அதுக்காக சொல்றேன். ஃபர்ஸ்ட் இயர் ஒருத்தர் படிப்பாராம், பிஏ இல்ல பிஎஸ்சி படிப்பாராம், அப்படியே வந்தோம்னா அவர் ஏதோ தொழில் கத்துக்கணும்னு போயிடுவாராம். ஒரு தொழில அதுக்கு இதுன்னு ஏதோ கிடைக்க எங்க போயிடுவார். தொழில் முடிச்சுட்டு அவர் வந்து இல்ல நான் மறுபடியும் செகண்ட் இயர் படிக்க போறேன், சட்டப்படி என்ன படிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துச்சு இந்த அரசுன்னு வருவாராம். அப்படி வருகிறவர்கள் நூற்றுக்கணக்கான பேர் ஒரு கல்லூரியில் நான் திரும்ப செகண்ட் இயர் படிக்கிறேன், தேர்ட் இயர் படிக்கிறேன்னா எப்படி படிக்க வைப்ப? எந்த காலேஜில் இடம் கொடுப்ப? எந்த கல்லூரியில அவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்ப? அப்ப புதிதாக சேர்கிறவருடைய நிலைமை என்ன ஆச்சு? அப்ப புதிய சேர்க்கையை நிறுத்திட்டு பழைய சேர்க்கையை வைப்பியா? அப்ப கல்வித்துறையில ஏன் இப்படி ஒரு குழப்பம் பண்ற? இவர்களுடைய கல்வி படிப்பு என்பது நாசமாக்கப்பட வேண்டும். இவர்களை எவனையுமே ஒழுங்கா வந்து சேரக்கூடாது என்பது அவனுடைய ஆசை.
இப்ப இடைநிற்றலை பத்தி நீங்க சொன்னீங்க. இப்ப ஒன்றிய அரசு இந்த NEP அல்லது புதிய கல்விக் கொள்கையில இடைநிற்றலை ஊக்குவிக்கிறது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு என்ன பண்ணுதுன்னா, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, இந்த GR என்று சொல்வதில் அவர்கள் இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து நாங்கள் அச்சீவ் பண்ணுவோம்னு சொல்றாங்கல்ல, அந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய ரேஷியோவை நம்ம ஏற்கனவே நம்ம கடந்து வந்துட்டோம், அச்சீவ் பண்ணிட்டோம். எனவே இது மேலும் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் +2 முடிச்ச மாணவர்கள்ல இன்னும் எத்தனை பேர் கல்லூரிக்கு போகவில்லை என்பதை கண்டறிந்து அவர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவர்கள்ட்ட நேரா போய் பார்த்து பேசி அவர்களை கன்வின்ஸ் பண்ணி கல்லூரிக்கு அனுப்ப வேண்டிய பணியை மாவட்ட ஆட்சியர்கள் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஆணையிட்டு அதனுடைய பணியை மாவட்ட ஆட்சியர்கள் செய்து பல பேர் இன்றைக்கு மீண்டும் கல்லூரிக்கு போகக்கூடிய நிலைமையெல்லாம் இன்றைக்கு பார்க்கின்றோம். GR ரேஷியோ இந்தியாவிலே மிக அதிகமான அளவுக்கு தமிழ்நாடு எட்டும் என்ற நிலையை நாம் நோக்கி கொண்டு போறோம். இதுதான் ஒன்றிய அரசு பிஜேபியினுடைய கல்விக் கொள்கைக்கும் திராவிட மாடலுடைய கல்விக் கொள்கைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. அவர்கள் கல்வியினுடைய உரிமையை பறிக்கிறார்கள். திராவிட மாடல் அரசு கல்வியை பரவலாக்க நினைக்கிறது. இந்த நிலையில தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய ஒரு திட்டத்தை பத்தி உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புறேன். வெளிநாடுகளில் படிக்கக்கூடிய ஆவல் பல்வேறு மாணவர்களுக்கு இருக்கும். இதுல பட்டியலிட மக்கள்கிட்ட அந்த பட்டியலிட மாணவர்கள சிறப்பாக படித்து வெளிநாடு செல்லக்கூடிய மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு வெளிநாடு பல்கலைக்கழகங்கள்ல படிக்கக்கூடிய வாய்ப்பை தமிழ்நாடு அரசு அண்மையில ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. உங்களுடைய பார்வை? இனிமே படிக்காம இருக்கக்கூடாது. எவனாவது படிக்காம இருந்தாலும் நாங்களே வரையா வா, ஏமா உன் பையனை படிக்க, உன் பொண்ணை படிக்க வை, உன் பையனுக்கு அங்க காலேஜில் இடம் இருக்கு, இங்க காலேஜில் இடம் இருக்கு, படிக்க சொல்லுங்க என்று ஒரு அரசே போய் கூப்பிடுகிறது என்றால் இதை விட ஒரு மிகப்பெரிய புரட்சி என்பது, புரட்சிகரமான திட்டம் என்பது எங்கேயும் பார்க்க முடியாது. அவர்களுக்கு நீங்க படிக்க வைக்கணும், நாங்க எல்லாம் ஏற்பாடு பண்றோம்ன்றது ஒண்ணு. அதை போல புறக்கணித்தவர்கள், வலுக்கட்டாயமாக வெளியில் அனுப்பப்பட்டவர்கள் அத்தனை பேரையும் ஒன்னா அழிச்சு நாமெல்லாம் ஒண்ணு, அனைவருக்கும் அனைத்தும், எல்லோருக்கும் எல்லாம், அதுதான் திராவிடம் அப்படின்ற அந்த பஞ்சை எடுத்து அழகா எடுத்து வச்சு, உனக்கு வெளிநாட்டில் படிக்கணுமா, நீங்க அங்க அயல்நாட்டுக்கு போகணுமா, இந்த மதிப்பெண் இருக்கா, என்ன படிக்கிற, நீ அரசு அதிகாரிகளை நீ உடனடியாக தொடர்பு கொண்ட அதுக்கும் ஏற்பாடு பண்றோம். இதெல்லாம் நினைத்து பார்த்தாலே ஆச்சரியப்படுகின்ற விதமாக இருக்கக்கூடிய திட்டங்கள். அண்மையில ஒரு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர் அவரு சொல்லியிருக்கிறார், பெரும்பாலும் பள்ளிகளில் கல்வி சுற்று அழைச்சிட்டு போவாங்க, அது எங்கன்னா அந்த மாவட்ட அளவில் அழைச்சிட்டு போவாங்க, அவ்வளவுதான். ஆனா இன்றைக்கு அரசாங்கமே, அதுவும் கல்வி அமைச்சரே முன்னின்று மாணவர்களை பல்வேறு நாடுகளுக்கு, இந்திய நாட்டை கடந்து பல நாடுகளுக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு. அதுல ஜெர்மனி அழைச்சிட்டு போயிருக்காங்க, துபாய் அழைச்சிட்டு போயிருக்காங்க, அடுத்து ஜப்பான் போறாங்க. இப்படி ஏழை எளிய பிள்ளைகள் படிக்கக்கூடிய இந்த அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களை எல்லாம் வெளிநாடு அழைத்து செல்வதன் மூலமாக அவருடைய படிப்பில் அவர்களுக்கு ஆர்வத்தை ஊட்டி அழைச்சிட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்ல, அரசு பள்ளியில பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் அவர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவர்களை, அந்த ஆசிரியர் பெருமக்களையே வெளிநாடு அழைச்சிட்டு இருக்கிறது கல்வியில மாபெரும் ஒரு புரட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறதா என்று சொல்ல வேண்டும். பல்வேறு கருத்துக்களை நீங்க சொல்லியிருக்கீங்க, பகிர்ந்திருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்கு நன்றி. வணக்கம். நன்றி.